இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பீகாரை தொடர்ந்து தமிழகம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணி நடத்தப்படுகிறது. மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டு சமீபத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் கமிஷன் வெளியிட்டது. மேலும் 1.36 கோடி வாக்காளர்களின் பெயர்களில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கு வாக்காளர்களின் பெயரில் எழுத்துப் பிழை, பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் இடையே உள்ள வயது வித்தியாசம் போன்ற காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. இதற்கு மேற்கு வங்கத்தை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. எஸ்ஐஆர் நடைமுறையை எதிர்த்து மேற்குவங்க அரசு மற்றும் முதல்வர் மம்தா பானர்ஜி சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் தனித்தனி வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. முதல்வர் மம்தா சார்பில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது முதல்வர் மம்தாவை நேரடியாக வாதாடினார். அவருக்கு வக்கீல்கள் கோபால் சங்கர நாராயணன், ஷியாம் திவான் உள்ளிட்டோர் உதவினர். எஸ்ஐஆர் என்ற பெயரில் மிகப்பெரிய குளறுபடி நடக்கிறது. உயிருடன் இருப்பவர்கள் பெயர்களை கூட நீக்கியுள்ளனர். ஆதார் அட்டையை தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஆவணமாக ஏற்பதில்லை. எஸ்ஐஆர் நடைமுறையில் வாக்காளர்களின் பெயர்களை நீக்கும் பணி மட்டுமே திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகிறது. திருமணமாகி மாமியார் வீட்டிற்கு செல்லும் பெண்ணிடம் நீ ஏன் இன்னும் முகவரியை மாற்றவில்லை என கேட்டு அவரின் பெயரை நீக்கியுள்ளனர். பணி நிமித்தமாக தற்காலிகமாக வெளியூர் சென்ற வாக்காளர்களுக்கும் இதே நிலைமைதான். இந்த விவகாரத்தில் மேற்கு வங்கத்தை குறிவைத்து தாக்குகின்றனர். இதே அளவுகோல் அசாமில் இல்லை. இங்கு ஜனநாயகம் இல்லை. எஸ்ஐஆர் நடைமுறை குறித்து கேள்வி கேட்டு 6 முறை கடிதம் எழுதியும் தேர்தல் கமிஷனிடமிருந்து இந்த பதிலும் இல்லை என மம்தா தன் தரப்பு வாதத்தை முன்வைத்தார். மூத்த வழக்கறிஞர் ஷியாம் திவான், பெங்காலி மொழி உச்சரிப்புக்கும் ஆங்கில உச்சரிப்புக்கும் வேறுபாடு உள்ளது. அதன்படியே வாக்காளரின் பெயரில் எழுத்துப்பிழை ஏற்பட்டுள்ளது. அதை காரணம் காட்டி பெயர்களை நீக்கியுள்ளனர் என்றார். இதை ஏற்ற நீதிபதி, பெங்காலி ஆங்கில உச்சரிப்புகள் இடையே சற்று வேறுபாடு இருப்பது உண்மைதான். உள்ளூர் மொழிகளில் நாடு முழுவதுமே இதுபோன்ற பிரச்சினை உள்ளது. இது தொடர்பாக தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்றார். தேர்தல் கமிஷன் சார்பில் ஆஜரான ராகேஷ் திவேதி, எஸ்ஐஆர் பணிக்கு மேற்குவங்க அரசு போதிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை. அங்கன்வாடி பணியாளர்களை மட்டுமே எஸ்ஐஆர் பணிக்கு அனுப்பியுள்ளது என்றார். இவற்றை குறித்து கொண்ட நீதிபதி, எக்காரணம் கொண்டும் உண்மையான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படக்கூடாது. இது தொடர்பாக 9ஆம் தேதி விசாரணையின் போது தேர்தல் கமிஷன் விளக்கங்கள் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று இந்த வழக்கு விசாரணை மதியம் 1 மணிக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. காலை 10 மணிக்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றுவிட்ட மம்தா பானர்ஜி அங்கேயே பொறுமையாக காத்திருந்து வழக்கில் ஆஜராகி வாதிட்டார். எஸ்ஐஆர் நடைமுறையை எதிர்த்த வழக்கில் மாநில முதல்வர் ஒருவர் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடியது வரலாற்றில் இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.